ஹலோ வியூவர்ஸ், நான் சந்தோஷ் எஸ்எம் ப்ரொமோட்டர்ஸ்லேருந்து. நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா கூடுவாஞ்சேரி லொக்கேஷனில். எனக்கு டெய்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 20 கால் ரிப்பீட்டடாக கால்ஸ் வந்துட்டுருக்கு. கூடுவாஞ்சேரி லொக்கேஷனில் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு, அதுவும் லோ பட்ஜெட்டில் எனக்கு உடனே வீடு கட்டணும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எனக்கு பக்காவாக இருக்கணுன்ற மாதிரியான லொக்கேஷன் கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்காகவே ஒரு அருமையான லொக்கேஷன் 36th ப்ராஜெக்டாக எஸ்எம் ப்ரொமோட்டர்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த லொக்கேஷனை பற்றி மேலும் டீட்டெயில்ஸு நம்ம எப்படி கூட இருக்கார் மிஸ்டர் சரண் சார், அவர்கிட்ட நிறைய பேசி தெரிஞ்சுப்போம். வாங்க சைட் உள்ள போகலாம். கண்டிப்பா சார், இப்போ நம்ம சைட்டுக்குள்ள இருக்கோம். ஆமா, இப்போ நான் கேட்குறது ஒரு 2 கொஸ்டின் தான். ஏன்னா மக்கள் சார்பாக தான் நானும் கேட்குறேன். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் இந்த சைட்டை பற்றியும் நான் ஃபுல் டீட்டெயில், அதாவது என்ன எக்ஸ்டெண்டு, எத்தனை யூனிட்ஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி, இந்த லொக்கேஷனுக்கு வர்றதுக்கான கரெக்டான கனெக்டிவிட்டி சொல்லுங்கள். கண்டிப்பா. நம்ம சைட்டு எஸ்எம் ப்ரொமோட்டர்ஸோட பாலசுப்ரமணிய நகருங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கூடுவாஞ்சேரியில் காயம்பேடுக்கு பக்கத்தில் நம்ம சைட் இருக்குது. ஸோ கூடுவாஞ்சேரியிலேருந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் திருப்போரூர் ஓஎம்ஆர் ரோடு கனெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க பெருங்குளத்தூர் தாண்டி கூடுவாஞ்சேரி சிக்னலில் நம்ம லெஃப்ட் எடுத்தால் அந்த 100 feet ரோடில் உள்ளே வருவாங்க. அதில் கரெக்டாக 5 கிலோமீட்டருங்கிறது இந்த காயம்பேடு ஜங்ஷனுங்க. அந்த 5 கிலோமீட்டருமே ஃபுல்லி டெவலப்டு. அதாவது வேளம்மாள் ஸ்கூல், எஸ்ஆர்எம் ஸ்கூல், அப்புறம் அப்பார்ட்மெண்ட், ஸ்ரீராம் சங்கரின்னு ஏகப்பட்ட ரெசிடென்சியல் ஏரியா ஃபுல்லாக டெவலப் ஆயிடுச்சு. அங்கெல்லாம் 4500 ரூபா 5000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் போயிட்டு இருக்கு. சந்தோஷ், நம்ம அந்த காயம்பேடு ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டரில் நம்ம சைட்டை லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ரேட்டோட கம்பேர் பண்ணிங்கன்னா பாதி ரேட்டில் நம்ம சைட்டை லான்ச் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நம்ம சைட்டோடைய பெரிய ஸ்பெஷலே இது ஒரு பக்காவான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டு, ஃபுல்லி காம்பவுண்ட் வாலு. நம்ம என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ஒரு ஆர்ச் இருக்குது, செக்யூரிட்டி இருக்காங்க, வித் கேட் இருக்குது, பிளாக் டாப் ரோட்ஸு, எலக்ட்ரிசிட்டி சப்ளை பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ளேயே இருக்குது. ஸோ ப்ரீ புக்கிங்லேயே கிட்டத்தட்ட நம்ம ஆல்ரெடி ஒரு 10 பிளாட் புக் ஆயிருக்குன்னா அந்த அளவுக்கு நமக்கு டிமாண்டுங்கிறது நமக்கு இருந்துகிட்டே இருக்குது இங்கே. கண்டிப்பாக சார். இப்போது மெயினாக நம்மளோட லொக்கேஷன் ஃபுல்லாக ஆல்ரெடி ரெசிடென்ஷியலாக ஃபார்ம் ஆன இடத்துல தான் இருக்குது. இப்போது சில பேர் கம்மியான பட்ஜெட்டில் எனக்கு இடமும் வாங்கி வீடும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம், அதே மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது நல்ல சூட்டபிளான இடம் தான். அதை பற்றி மேலும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். கண்டிப்பாக. நம்ம சைட்டு யாரெல்லாம் ஒரு 20 லட்சம் 25 லட்சம் பட்ஜெட் இருக்குது, ஒரு இடம் வாங்கி உடனே வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 இயர்ஸில் ஒரு பெரிய லாபம் அடிக்கணும். அதாவது என்ன நினைப்பாங்கன்னா, பையன் 10th படிக்கிறான், காலேஜுக்கு ஏதாவது ஒரு இன்கம் நமக்கு வரணும், இல்லை பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண செலவுக்கு வேணும் அப்படின்னு யாரெல்லாம் ஒரு பட்ஜெட் ஒரு 20 to 25 lakhs வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம சைட்டு 100% சூட் ஆகும். நம்ம சைட்டை சுற்றி ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இண்டிவிஜுவல் வீடுகள் இருக்குது. ஸோ வீடும் கட்டலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மோஸ்ட் ஹேப்பனிங் பிளேஸுங்கிறது கூடுவாஞ்சேரி தான். அந்த கூடுவாஞ்சேரி 100 feet ரோடுங்கிறது பார்த்தீங்கன்னா வெல் டெவலப்டு ஏரியா. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் பஸ்ஸஸ், யூனிவர்சிட்டிஸ், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ்னு எல்லாமே இருக்குது. அந்த மெயின் ரோட்லேருந்து 800 meters நம்ம சைட் இருக்குது. நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 41 யூனிட். சந்தோஷ் ஆக்சுவலாக. ஸோ பிளாட்டோட சைஸ் 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1328 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட் அவைலபிளாக இருக்குது. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு எல்லா ஃபேஸிங்லேயுமே அவைலபிளாக இருக்குது. முக்கியமாக நம்ம லேஅவுட்டோட அப்ரோச் ரோடுங்கிறது 40 feet ரோடு. ஸோ நம்ம உள்ள வர என்ட்ரன்ஸ் மெயின் ரோட்லேயும் பிளாட் அவைலபிளாக இருக்குது, இந்த கிராஸ் ரோட்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. டெஃபினட்டாக நம்ம சைட்டை மிஸ் பண்ணாதீங்க சார். இப்போ சைட்டை பற்றியும் அதோட கனெக்டிவிட்டியை பற்றியும் தெளிவாக சொல்லிட்டீங்க சார். இப்போ மெயினாக நானும் இப்போ பார்த்தேன் சார், ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 feetன்றது ஃப்ரண்டேஜ் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக எல்லா பிளாட்டுக்குமே பெரிய ஃப்ரண்டேஜாக தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லிடுங்க சார். டெஃபினட்டாக. நம்ம என்னன்னா ஃபஸ்ட்டு ஒரு இடத்த நம்ம அப்ரூவலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு லேஅவுட்டாக டிசைன் பண்ணும் போதே ஆஸ் பர் வாஸ்து நம்ம கரெக்டாக பெர்ஃபெக்டாக நம்ம உட்கார வைப்போம். ஸோ அப்படி பண்ணும்போது முக்கியமாக என்ன ஒரு விஷயம் ரொம்ப யோசிக்கிறாங்கன்னா ஃப்ரண்டேஜ். ஏன்னா இன்றைக்கி இடம் வாங்குறவங்க எல்லாமே வீடு கட்டுறதுக்காக தான் பார்க்குறதுனால 25ங்கிறது ஒரு கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். 25 feetலேருந்து 29 வரைக்கும் கூட நம்ம ஃப்ரண்டேஜ் வச்சுருக்கோம். சார், இப்போ இந்த டீட்டெயில் சொல்லியிருக்கீங்க சார். இப்போ அப்ரோச் ரோடு நம்மளது 40 அடி ரோடு வெளியவே வருது. கரெக்ட். அது இல்லாமல் ஒரு மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு எல்லாமே போயிட்டு இருக்கு, உங்களுக்கு வண்டி ரெகுலராகவே போயிட்டு இருக்கு. அந்த ரோடோட கனெக்டிவிட்டியும் சொல்லுங்கள் சார். நம்ம கண்டிப்பாக நம்ம கூடுவாஞ்சேரியிலேருந்து நெல்லிக்குப்பம் போகிற அந்த 100 feet ரோட்லேருந்து உள்ளே வரும் பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக தர்காஸ்க்கு போகுது. ஆக்சுவலாக தர்காஸ் நகர்ன்னு இருக்குது. ஸோ இந்த ரோடு எங்கே டேரெக்டாக போகுதுன்னா பெருமாட்டநல்லூருக்கு கனெக்ட் ஆகுது. அதாவது நம்ம இங்கேருந்து இன்கேஸ் ஒருத்தங்க வீடு கட்டி ஒரு வேளம்மாள் ஸ்கூல் பெருமாட்டநல்லூரில் இருக்கிற ஸ்கூலுக்கு ஒருத்தங்க போகணுன்னா நம்ம மெயின் ரோடு போய் போகணுன்னு அவசியமே இல்லை. இதே உள்ள அப்படியே நம்ம போனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 kilometers நம்ம ரீச் பண்ணிடலாம். அது இல்லாமல் அங்கேருந்து அப்படியே நம்ம ரைட் திரும்பினாலும் கார்னை புதுச்சேரி போய் கிளம்பாக்கம் பஸ் டெர்மினஸும் கனெக்ட் பண்ணலாம், வண்டலூர் கிளம்பாக்கம் ரோடும் கனெக்ட் ஆகும். அது ஊரை பக்கமும் போகும், கண்டிப்பாக போகலாம். ஸோ அதனால் ஃபியூச்சரில் இந்த ரோடுமே ஒரு 4 to 5 இயர்ஸில் ஒரு டவுன் த லைனில் இது ஒரு பெரிய ரோடாகவும் கமர்ஷியல் ரோடாகவும் மாறும். அதனால டெஃபினட்டாக மக்கள் நீங்கள் இதை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு காலத்தில் மவுண்ட் ரோடே ஒரு சின்ன ரோடாக தான் இருந்துச்சு. நாள்பட ரோடு பெரிய ஒரு ஹைவேவாக மாறிடுச்சு. அது மாதிரி இந்த கூடுவாஞ்சேரி ரோடுமே ரொம்ப சின்ன ரோடாக இருந்துச்சு, 100 feet ரோடாக மாறிச்சு. அப்படிப்பட்ட இந்த லிங்க் ரோடு இன்றைக்கி நிறைய பேர் மக்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் இது ஒரு பெரிய ரோடாக மாறும். அந்த இடத்துலேருந்து வெறும் ஒரு 200 meters நம்ம சைட் இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் நம்மளது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கப்பில் தான் இப்போ ஆல்ரெடியே இருக்கு. கண்டிப்பாக தர்காஸ் நகர்னு நம்ம சொல்கிற அந்த இடத்துக்கு தாம்பரத்துலேருந்து டைரக்ட் பஸ்ஸே வருது. அதோட லிங்க் ரோட்லேருந்து நமக்கு வந்து பக்கமாக தான் இருக்குது. சார் அடுத்த கொஸ்டின் எல்லாருக்கும் எதிர்பார்க்குறது என்னன்னா, இது என்ன அப்ரூவல்ஸில் வருது, அது இல்லாமல் மெயினாக டாக்குமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக நம்ம எஸ்எம் ப்ரொமோட்டர்ஸோட பாலசுப்ரமணிய நகருங்கிறது டிடிசிபி என்ற ரெரா அப்ரூவ்டு. இது ஆல்ரெடி டிடிசிபி என்ற ரெரா அப்ரூவ்டாக இருக்கனால ஏபிஎஃப்மே வந்து ஐடிபிஐ பேங்க், பிஎன்பி ப்ளஸ் வந்து டாடா கேபிட்டல்னு எல்லாத்துலேயுமே ஏபிஎஃப் ஆயிருக்கு. கஸ்டமருக்கு லாகின் பண்ணுறவங்களுக்கு 1 வீக்கில் நம்மளால் சாங்ஷன் எடுத்து இமீடியட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் போக முடியும். சந்தோஷ். கண்டிப்பாக சார். இப்போ டாக்குமெண்டேஷன் 100% கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறதுனால தான் ஏபிஎஃப்ஏ கொடுக்குறேன். சந்தோஷ், முக்கியமாக நம்ம சைட் வந்து பார்த்திங்கன்னா 100% கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஏன்னா நம்ம எப்போவுமே ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணி அதை நம்ம வந்து லேண்ட் அப்ரூவல்ஸ் வாங்கி தான் நம்ம ஒரு பக்காவாக இந்த மாதிரி ரோட்ஸ்லாம் போட்டு பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்ம லீகல் வந்து தரோவாக செக் பண்ணி பெர்ஃபெக்டாக இருக்கிற போது தான் அடுத்த ஸ்டெப்பு போகிறோம். நம்ம கிட்டத்தட்ட இது வந்து 36வது ப்ராஜெக்ட். ஸோ நம்ம இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை சவுத்து, வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு, இந்த கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்கில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நம்ம சைட் எப்பவுமே எடுக்கும்போது ஒரு ப்ரைமரியாக ஒரு கன்சிடரேஷன் எப்படின்னா இப்போனா பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருக்கும். ஏன்னா நம்ம மொத்தம் இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க, ஆனால் வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸோ இல்லை வந்து அந்த வீட்டுக்கு வரவங்களோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்காங்கிறது முக்கியமாக பார்ப்பாங்க. ஸோ அதையும் நம்ம கன்சிடரேஷனில் வச்சு தான் நம்ம சைட்டு போகணும். அப்படி இந்த சைட்டும் மெயின் ரோட்லேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. சார் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ அடுத்ததாக அவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா, இப்போ நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற பாலசுப்ரமணியம் நகர் இதோட ப்ரைஸிங்கு இங்கே லான்ச்சிங் ஆஃபராக என்ன கொடுத்துருக்கோம், என்ன ப்ரைஸிங், ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க ஆஃப் த ப்ரைஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். அது என்ன ப்ரைஸிங்கு, இப்போது பார்க்குற கஸ்டமருக்கு என்ன நம்ம அடிஷ்னல் ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறோன்றதை சொல்லுங்கள். கண்டிப்பாக பேசலாம் சந்தோஷ். ஜூன் 14, 15 and 16 அந்த 3 டேட்டுமே உங்கள் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கூடுவாஞ்சேரியில் ஹாட்டான லொக்கேஷனில் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரீமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் பண்ணுறோம். வெறும் 2699 rupees per square feet நம்ம பண்ணுறோம். பிளாட் வந்து 800 square feetலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்கள் கையில் 21,50,000 பட்ஜெட் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த சைட்டு உங்களுக்கு தாங்க. உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி 2 பிளாட்டாவோ 3 பிளாட்டாவோ 4 பிளாட்டாவோ நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ரோட்லேருந்து இந்த ரோட்டுக்குங்கிற மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸில் நம்மகிட்ட பிளாட் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் இப்போ அந்த ஜூன் 14, 15, 16க்குள்ளே யாரெல்லாம் இமிடியேட்டாக ஸ்பாட் புக் பண்ணி இமிடியேட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் போகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வச்சுருக்கோம். சந்தோஷ், என்ன ஆஃபர் சார், அதை நீங்களே சொல்லுங்கள் சார். டெஃபினட்டாக ஜூன் 14, 15, 16 பண்ணுற கஸ்டமருக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுமே நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். டாக்குமெண்ட் சார்ஜஸ், பட்டா சார்ஜஸ்னு எல்லாமே கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீ. சூப்பர் சார். வெறும் அந்த 14, 15, 16 அந்த டேட் மட்டும் தான். டெஃபினட்டா அந்த 3 நாள் மட்டும்தான் அந்த ஆஃபர் இருக்கு. டெஃபினட்டா மிஸ் பண்ண வேண்டாம். அப்புறம் என்ன மக்களே, இது அருமையான ஆஃபரை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக சைட் விசிட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். மறக்காமல் ஃபேமிலியோடு வாங்க, நம்ம சைட்டில் மீட் பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்சமான பிளாட்டை எந்த ஃபேஸிங்காக இருந்தாலும் நீங்கள் பார்த்து புக் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆஃபரை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணீங்க. நம்ம நேரில் சந்திப்போம். தேங்க்யூ.